ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பானுஸ் அரசுவை அடிசல். வாங்க இன்றைக்கி வாழைக்காய் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கடுகு தாளிச்சுப்போம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் ஜீரகம் தாளிச்சுக்கலாம். ரெண்டும் பொன்னிறமாக நல்லா வறுத்து வரட்டும். தீய விடாமல் லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்குவோம். இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். நான் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கிறேன். 2 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கிறேன். அதோட கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இதை 3யும் போட்டு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் 3 வாழைக்காவை நல்லா தோல் சீவிட்டு ஒரு க்யூப் சைஸில் நறுக்கி எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வாழைக்காய் ஒரு 2 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ ஒரு அரை டேபிள் ஸ்பூன் உப்பு, ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் எடுத்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது நல்லா வதக்கி எடுத்துருக்கோம். நம்ம இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். இந்த தண்ணி நம்ம தெளித்து தான் நம்ம கொஞ்சம் வேக வைக்கணும். ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போது இந்த அளவுக்கு நல்லா காய் வெந்து வந்திருக்கு. இந்த சமயத்தில் நம்ம துருவி ஒரு 2 பல் அளவுக்கு துருவி வச்சுருக்கிறேன் தேங்காய். அந்த தேங்காவையும் இதில் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். தேங்காய் ரொம்பவும் சேர்த்துக்க வேண்டாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருந்தால் போதும். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா தேங்காயும் நல்லா வெந்துடும். நம்மளுக்கு வாழைக்காய் பொரியலும் ரெடி ஆகிடும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.